பொன்னேரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்று வரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட சார்பில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. உணவு வழங்கிய பாக்ஸ் விளம்பரம் தேடும் திமுக அரசு. பொன்னேரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்று வரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான பயனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் நாசர் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு கல்லூரியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் இணைந்து தனியார் துறை மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமை அமைச்சர் நாசர், ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களது நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தனியார் நிறுவனங்களில் தேர்வானவர்களுக்கு அமைச்சர் நாசர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகர், டிஜே கோவிந்தராசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு பதிவு செய்து உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை டிராபாக்ஸில் போடுமாறு அன்பர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே பேச்சலின் மூலமாக பதிவு செய்திருக்கிறவர்கள் மனோகரமாக இருக்கிறதான அதற்கான இடத்துல வந்து உங்களுடைய பதிவை செய்து கொண்டு விழா அரங்கத்திற்கு சென்று பொன்னேரி மற்றும் குருடிப்பட்டி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பு முகாம் நம்முடைய பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்என்ஜி கலைக்கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வட்டாட்சியர்கள் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற நீண்ட நாட்களாக எதிர்கட்சிகள் நாம் வசந்த தொகுதி எங்கேயுமே சாலை வசதி கிடையாது. நிறைய திட்டங்கள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டது. நிறைய திட்டங்கள் செய்ய முடியாமல் யாருமே கவனிப்பாற்று இருக்கின்ற ஒரு தொகுதியாக இருக்கின்ற தொகுதியை வேலை வாய்ப்பு என்பது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு. ஏன்னா நம்ம படித்த படிப்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாழ போற வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு பாலம் வந்து இந்த வேலை வாய்ப்பு. நம்ம உலகத்துல எப்படி நம்மளோட இந்த நம்ம படித்த படிப்பை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், நம்ம படித்த படிப்புனால இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன நல்லது நடக்கும். 39,734 பேர் விண்ணப்பித்தாலும் அவர் வருகை தந்திருந்தாலும் அவர்கள் இன்றைய தினம் 11,444 பேர் இன்றைய தினம் அது வேலைவாய்ப்பு முகம் பயனடைந்திருக்கிறார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா அவர்களை தொடர்ந்து ஆர்த்தி, தொடர்ந்து லீலாவதி அவர்களுக்கு